ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு மார்வல் அனிமேஷன் சீரீஸாக ரிலீஸ் ஆன யுவர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் இந்த சீரீஸோட எபிசோட் 1 கதையை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னா சூப்பரான ஒரு சீரீஸ் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நிறைய பேசாமல் இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம பீட்டர் பார்க்கற பற்றி நமக்கே தெரியும். எப்பயும் போல் ஸ்கூலுக்கு, அதான் ஹை ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளம்பிட்டு இருக்கான். அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கான். டைமும் ஆயிடுச்சு. அப்போது ஆண்ட்மே வந்து அவனுக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு பாய்மே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி ஓடி போக அறக்க பறக்க ஓடினா அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவனோட ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ அப்படியே ஒரு கம்பத்தோரமாக சாஞ்சு நின்னா அங்கே பக்கத்தில் ஆண்ட்மே வந்துடுறாங்க. காரில் வந்துட்டு நான் உன்னை இன்னைக்கு பிக் பண்ணி ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு லேட்டாக போனால் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லி அவனை பிக் பண்ணிக்கிறாங்க. இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டே ஹை ஸ்கூலுக்கு போகிற, நீ என்ன மாதிரிலாம் நினச்சி பார்க்குற, என்ன மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் வந்து எனக்கு இந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்குது, நான் போய் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ரோபோட்டிக்ஸ் பற்றி எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்படியே பேசிகிட்டு வந்துட்டு இருக்க ஹை ஸ்கூலும் வந்துடுது. அங்கே அவனை ட்ராப் பண்ணிடுறாங்க. இவனும் காரை விட்டு இறங்க. அப்போ மேலே பார்த்தா கிரீன் கலரில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு மான்ஸ்டர் கீழே வந்து விழுகுது. அது கூடவே சற்றும் யாரும் எதிர்பார்க்காத டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வராரு. ஆனால் அந்த மான்ஸ்டரு அந்த ஸ்கூலில் இருக்க பில்டிங் எல்லாம் உடச்சி கடாசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் அந்த போர்ட்டல் இருந்துச்சுல, அந்த போர்ட்டல்லேருந்து ஒரே ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் மட்டும் கீழே வந்துட்டு இருக்கு, சிலந்தி வலையை போட்டு. இப்போது அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அந்த மான்ஸ்டரை இன்னொரு போர்ட்டல் வழியாக வெளியே கொண்டு வந்துடுறாரு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. வெளியே வந்தோடனே அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது, இப்போ ஒரு பெரிய பஸ் எடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு மேலே ஏறி வருது. அதை அவர் தள்ளி விட அது ஸ்கூல் மேலே பட்டு பில்டிங் ஃபுல்லாக சரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவர்கிட்ட தான் அந்த டைம் ரிவர்ஸ் பண்ணுற பவர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு அந்த ஈவெண்ட் நடந்ததை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த நேரம் அந்த மான்ஸ்டர் இவரை தாக்குனதுனால அவரால் அதை பண்ண முடியல. அந்த பஸ்ஸை அந்த பில்டிங்கை இடிச்சு உடச்சிருது. இந்த நேரம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தூக்கி போட்டுட்டு அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை போய் அதை அட்டாக் பண்ண போக அதை நம்ம பீட்டர் பார்த்துடுறான். இத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பீட்டரும் ஆண்ட்மேவும் ஒரு இடமா ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. பட் இதை பார்த்த பீட்டர்னால பொறுக்க முடியல. ஏன்னா ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்குன்னா நம்ம பசங்களுக்கு சொல்லவா வேணும். அவனுக்கு இன்னமும் ஒரு பயமே இல்லாமல் போய் அந்த மான்ஸ்டரோட தலையிலேயே செங்கல் எடுத்து அரையிறான் பாருங்க. அந்த மான்ஸ்டர் யாரா நீ நடுவில் வந்துக்கிட்டுன்னு நம்ம பீட்டரை பார்த்துட்டு இப்போ தாக்க போகுது. அந்த நேரம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு இதான் சாக்குன்னு அதை லாக் பண்ணிடுறாரு அவரோட பவர்ஸால. தேங்க்யூப்பா இதை திசை திருப்பினதுக்கு அப்படின்னு நம்ம பீட்டருக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போர்ட்டலுக்குள்ளே போகிறாரு. ஆனால் அந்த நேரம் அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணும்போது அந்த சிலந்தியை தான் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் வந்து நம்ம பீட்டரோட கழுத்தில் வந்து விழுந்துருது. அதை நம்ம பீட்டர் கவனிக்கல. இப்போ அங்கே அந்த ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, நீ என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸு, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் பீட்டர் பார்க்கர் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவளோட பேரையும் சொல்கிறான். அவளோட பேர் வந்து நீக்கோ. இப்போ டக்குன்னு அவன் கழுத்தில் இருந்த ஸ்பைடரு அவனை கடிச்சிடுது போல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறான். ஆண்ட்மேவும் பயத்தில் ஓடி வராங்க. இப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அப்புறம் ஆஃப்டர் 1 month அப்படின்னு சொல்லி சீன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவனுக்கு வெப் பவர்லாம் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்பைடர்மேனாகவே ஆகிட்டான். நமக்கு தான் தெரியும் இவன் ஸ்பைடர் கிடச்சி எப்படி ஸ்பைடர்மேனாலாம் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அந்த எலமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க போல் இந்த சீரீஸில். இப்போ இவனுக்கு ஸ்பைடர்மேனோட பவர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. பட் இன்னமும் அவன் வந்து அந்த வெப் சூட்டர் மூலியமாக தான் வெப்பை வந்து விட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டேவோ லாஸ்ட் டேவோ எப்பயும் போல் அவன் அவசர அவசரமாக தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். போகிறான், ட்ரெயின் மிஸ் பண்ணிடுறான். ஆனால் இந்த வாட்டி அவன்கிட்ட பிளான் பி இருக்குது. அதாவது அவன் பேக்கில் சூட் இருக்குது. அந்த சூட்டை போட்டுட்டு வெப்பை போட்டு பறந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். எல்லா பசங்களும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து என்னை காப்பாற்றுங்க கத்துற சத்தம் இவனுக்கு கேட்குது. அங்கே ஒருத்தனை ஒரு சில பேர் காசுக்காக துரத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு ட்ரக் ஸ்பீடாக வந்து அவரை மோத வருது பாருங்க. கரெக்டாக நம்ம ஸ்பைடர்மேனு அவரை போய் காப்பாற்றிடுறான். இப்போ இந்த நேரம் நீ யாரா கோமாளி இந்த மாதிரி சூட்டை போட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க நம்ம ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ண வராங்க. அந்த சமயம் அங்கேருந்து ஒருத்தன் வந்து இதை லைவில் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவன் தான் நம்ம ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி. அவன் போட்டு எல்லாருமே புரட்டி அடிக்க அது லைவில் நல்லா வைரல் ஆயிடுது. இப்போ எல்லாரையும் அடித்து போட்டு அங்கே அவனோட வலையாலே அந்த 3 பேரையும் லாக் பண்ணி மேலே கட்டி விட்டுறான். அந்த லைவில் எடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ் இங்கே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் இப்போ லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே கிளாஸுக்கு போகிறான். கிளாஸுக்கு போனால் டீச்சர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் பீட்டர் பார்க்குற மாதிரி டீச்சருக்கு தெரியாமல் நைஸாக சேரில் போய் உட்காரான். ஆனால் என்னமோ அந்த மேடம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடிஞ்சு அவன் லாக்கரில் அவனோட திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே நீக்கோ வரான். நீக்கோ வந்து இந்த மாதிரி பேசுகிறா. நீ தினமும் இப்படி தான் லேட்டாக வருவியா, லேட்டாக வர்றதுக்கு எதாவது அவார்டு கொடுக்கணும்னா உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. இந்த நேரம் பியல் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு மேலே தெரியாமல் இவன் இடிச்சிடுறான். இடித்ததுக்கு சாரின்னு கேட்க, அதுக்கு அவ்வளோ நீ எதுக்கு சாரி கேட்குற, எல்லாம் கேட்க தேவையில்ல பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இவன் யாருன்னு பார்த்தா நம்ம பீட்டரோட க்ரஷ். இவன் நம்ம பீட்டரோட 2.5 வயசு சீனியருங்க.
அதாவது இந்த பேர்ல்ன்ற பொண்ணு இவனோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கா. இவங்க அப்பா அம்மா வந்து இவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவளை தான் வந்து பேபி சிட் பண்ணுறதுக்கு விட்டுருப்பாங்க. அதாவது இவனை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த வேலையை அவள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அவள் வந்து இவனை ஒரு சின்ன பையனாக தான் பார்க்குறா. ஆனால் இவனுக்கு தான் என்னமோ தெரியல ஒரு க்ரஷ்ஷாக இருக்குது அவன் மேலே. இப்போது இதெல்லாம் வந்து நீக்கோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு உண்மையிலே இப்படி ஒரு க்ரஷ் இருந்தது அப்படின்னா அவகிட்ட நீ நேராக போய் சொல்லிடு. நீ சொல்லாமல் அவளுக்கு எப்படி தெரிய போகுது? இல்லாட்டி அவள் இன்னமும் உன்னைய சின்ன பையனாக தான் நினச்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நீக்கோ சொல்கிறா. சரி, அப்படியே வந்து அடுத்த கிளாஸ் போகுது. அப்போ நம்ம பீட்டர் வந்து அந்த கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் பேட்ரோல் வண்டியோட சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ யாரோ ஆபத்தில் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத நம்ம பீட்டர் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே நம்ம சூட்டெல்லாம் போட்டுட்டு பறந்து வரான். அங்கே போலீஸ் வந்து ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் போய் அந்த காரை வந்து நிப்பாட்ட பார்க்குறான். பட் ஒரு பெரிய பஸ்ஸை வச்சு அந்த காரை நிப்பாட்டிடுறான். ஒரு வழியாக நிப்பாட்டி அந்த திருடங்களை வந்து நம்ம போலீஸ்கிட்டே மாட்டிக்க வச்சிடறான். இது எல்லாத்தையும் பார்த்த மக்கள் வந்து இவனை வந்து அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவனும் வந்து டாட்டா பை பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான். இப்போ அவன் ஸ்கூலில் வந்து அந்த அந்த பொண்ணு இருக்கால அவகிட்ட போக ஆரம்பிக்கிறான். பட் அவகிட்ட வந்து இந்த மாதிரி க்ரஷ் இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லலான்னு போக அப்போ நீக்கோ வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறான். இங்கே பாரு, நீ அதெல்லாம் சொல்லாத, ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க லோனின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இவளோட பாய் ஃப்ரெண்டு போல். இதை பார்த்து நம்ம பீட்டருக்கு தூக்கி வரி போடுது. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் ஆசையை வளர்த்து வச்சுருந்தோமே, இதெல்லாம் வீணாக போச்சே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ ஒரு வழியாக சோகத்தில் வந்து கிளாஸில் உட்காந்துருக்க அப்போ தான் வந்து இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸ் வாத்தியார் வந்து இந்த மாதிரி பீட்டரும் லோனியும் சேர்ந்து தான் உங்களோட ப்ராஜெக்டை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க. அதை கேட்ட லோனிக்கு என்னமோ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பீட்டருக்கு ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் இப்போ ப்ராஜெக்ட் செய்ய 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்போது வந்து நம்ம லோனி சொல்கிறான், நீ ரொம்பவே அறிவாளின்னு நான் கேள்விப்பட்டேன். அடிக்கடி பேர்ல் வந்து என்கிட்ட உன்னை பற்றி பேசுவா, நீ இந்த அளவு புத்திசாலி அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே நம்ம பீட்டருக்கு ஒரே இதாகிடுது, ஹாப்பி ஆகிடுது. என்ன இப்படிலாம் பாராட்டி பேசுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஈவினிங் ஆகிடுது. ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு இப்போ நீக்கோவும் நம்ம பீட்டரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நீக்கோ அவளோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போதே பேர்லும் லோனியும் ஒன்றா இருக்கிறத நம்ம பீட்டர் வந்து பார்த்துறான். அப்போது நம்ம பேர்ல் வந்து அங்கேருந்து கிளம்ப நம்ம லோனி வந்து நம்ம பீட்டரை பார்த்துட்டு, இங்கே பாருப்பா, உண்மையிலே நீ சொன்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உன்கிட்ட நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. லோனி அவன் வீட்டுக்கு போகிற வழியில் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு தெரியல, அவன் கருப்பாக இருக்கிறதுனால என்னமோ தெரியல, போகிற வழியில் போலீஸ் கூட அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இவனும் அதெல்லாம் கண்டுக்காமல் வீட்டுக்கு வரான். அங்கே அவனுக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. அவங்க கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வரோம். இப்போ நம்ம ஸ்பைடர்மேனை எப்பயும் போல் நைட் நேரத்தில் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்ட்டு ஒரு பீஸா கடைக்காரர்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு ஒரு லேடி போயிருக்கா போல். அந்த லேடியை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் கொடுக்குறான். அதுக்கு அந்த கடைக்காரரும் சரி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் தப்பு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஃப்ரீயாக பீஸாவும் கொடுக்க அவனும் சந்தோஷத்தில் ஜாலின்ட்டு அந்த பீஸாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டிவிடி பிளேயர் வந்து இருக்கிறத பார்த்தோன்னே, ஓ இது நல்லா இருக்கே, இன்றைக்கி நாள் சூப்பராக தான் போயிருக்கு, ஃப்ரீயாக பீஸா கிடைக்குது, ஃப்ரீயாக டிவிடி பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அப்படி வரும்போது முன்னாடி வந்து ஒரு லக்ஸரி கார் இருக்கிறத பார்த்துட்டு அது கூட அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, யாருப்பா யாரோடைய காராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் ஆண்ட்டுமே அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார். யாராது அப்படின்னு பார்த்தா அவர் பின்னாடி திரும்பி வா பீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீங்களா அப்படின்னு மாதிரி சொன்னோடனே அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் நார்மன் ஆஸ்பான். இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு இன்னொரு சூப்பராக இருக்க போகுது. ஸோ அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் டெவலப் ஆகும். அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.